ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம். அன்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்றைக்கி வியாழக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன சர்ப்ரைஸான விஷயங்கள் காத்திருக்கு அப்படின்றத நம்ம ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோ தொகுத்து வழங்கியிருக்கிறோம். ஸோ முழுமையாக இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் முழு பலன்களையும் பெரும்படி கேட்டுக்கொண்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி விட்டு நமது புதிய வீடியோக்களுடைய அப்டேட்ஸ் தினசரி மொபைலில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். நமது சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் தரப்போகக்கூடிய புதிய அன்பர்கள் அனைவருக்குமே எனது உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்றதை இப்போ பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் 2024 வருடம் மார்ச் மாதம் 14ஆம் நாள் வியாழக்கிழமை, தமிழ் வருடத்தில் சோபக்கிருத வருடம் பங்குனி மாதம் முதல் நாள். இன்றைய தினம் தமிழ் மாத பிறப்பு தினங்க. காரடையான் நோன்பு தினம். இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது கன்னிராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, ராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் சுக்கிரன் சனி ஆகிய 3 கிரக சேர்க்கையும், 7ஆம் இடத்துல ராகு சூரியன் புதன் ஆகிய 3 கிரக சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க. 8ஆம் இடத்துல குருவுடன் சந்திர பகவான் இணைந்து காணப்படுகிறார். இதனால இன்றைய தினம் முழுவதும் நமது கன்னிராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. இன்றைய தினம் ஒரு நாள் மட்டும்தான் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. அதனால இந்த மாதிரியான சந்திராஷ்டம தினத்தில் முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கும் போது உங்களுக்கு இன்றைய நாள் மிக அழகான ஒரு நாளாக மாற்றிக்கொள்ள முடியுங்க. அது என்னென்ன விஷயம்னு பார்க்கலாம். உங்களது வாழ்க்கையில் தேவையில்லாத மாற்றங்கள் எதையுமே நீங்கள் அனுமதிக்க கூடாதுங்க. நீங்கள் உங்கள் வழக்கமான வேலைகளை மட்டும் செய்து கொண்டு புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமல் நீங்கள் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள்லாம் நீக்கிவிட்டு நீங்கள் உங்கள் காரியங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இன்றைக்கி ரொம்ப முக்கியம். காரிய வெற்றிகளுக்காக நீங்கள் அதிகமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் உருவாக்கி கொண்டு அதை நீங்கள் சிறப்பாக செயல்படுத்த முயற்சிகளை மேற்கொள்ளணுங்க. ஏன்னா உங்களோட அனுபவ அறிவு மூலமாக இன்றைக்கி காரியங்களை அதிகமான வெற்றிகளை பெற முடியும். மேலும் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் நீக்கிக் கொள்ள முடியுங்க. அதனால் இன்றைக்கி தேவையில்லாத விஷயங்களை யோசிக்காதீங்க. உங்களுடைய ரெகுலரான வேலைகளை முதல்ல முடிக்கிறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியில் கண்டிப்பாக இது இருக்கீங்க. பெரிய மாற்றங்களை வாழ்க்கையில் இன்றைய தினம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். எந்த மாற்றமாக இருந்தாலும் நாளைக்கு நீங்கள் செய்து கொள்ளலாங்க. இன்றைய தினம் நீங்கள் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது வார்த்தைகளில் கவனமாக இருக்கணுங்க. கனிவாக அன்பாக பேச வேண்டியது ரொம்ப முக்கியம். எந்த உறவுகளாக இருந்தாலும் சரி, நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள், உங்கள் அலுவலக பணியில் இருக்கக்கூடிய சக ஊழியர்கள், உயர் அதிகாரிகள், உங்கள் கீழே பணிபுரியக்கூடிய வேலையாட்கள், யாராக இருந்தாலும் சரிங்க, அன்போட கனிவோட பண்போட பேசணுங்க. அப்படி பேச முடியாத சூழ்நிலை இருந்தால் கூட நீங்கள் பொறுமையாக இருந்துருங்க. எதுவும் பேசாமல் இருந்துறது பெட்டரான ஒரு ஆப்ஷனாக அமையும். ஸோ வார்த்தைகளை கவனமாக இருக்கணும். மற்றவங்களுக்காக நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போகிறதெல்லாம் இன்றைக்கி வேண்டாம். நீங்கள் பொறுப்பேற்றுக் கொண்டு யாருக்கு பணம் வேணால் வாங்கி தராதிங்க. இன்றைக்கி அதெல்லாம் நீங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லதுங்க. மற்றவங்க சண்டை போடுறாங்க, நீங்கள் போய் பஞ்சாயத்தெல்லாம் பண்ண வேண்டாங்க. பொறுமையாக நீங்கள் உண்டு உங்கள் வேலையில் உண்டு இருந்து கொண்டு நிம்மதியாக இருக்க வேண்டிய ஒரு நாள் இன்றைய தினம். உங்கள் எதிர்காலம் தொடர்பான விஷயங்களில் நல்ல ஒரு புதிய தெளிவு உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் இன்றைய தினம் புதிதாக எதுவுமே நீங்கள் முயற்சி பண்ணி நீங்கள் புதிய திட்டங்களை இன்றைய தினம் செயல்படுத்த வேண்டாம். திட்டங்களை தீட்டி வைத்துக் கொள்ளலாம், ஆனால் செயல்படுத்துவதற்கு இது உகந்த நாள் இல்லைங்க. நாளைக்கு நீங்கள் செயல்படுத்திக் கொள்ளலாங்க. அதனால் இன்றைய தினம் ஒரு நாள் நீங்கள் பொறுமையாக இருங்க. இன்றைய தினம் வியாபார ரீதியாக பார்க்கும்போது வியாபாரத்தில் கொஞ்சம் மந்தமான சூழ்நிலை தாங்க இருக்குது. வியாபாரிகளுக்கும் இன்றைய தினம் பொறுமையோடு செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியம். அவசரப்பட வேண்டாம். புதிய முதலீடுகள், புதிய முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லதுங்க. மேலும் வாடிக்கையாளர்கள் கூட மட்டுமல்ல, நீங்கள் யார் கூடயும் இன்றைக்கி வாக்குவாதங்களை ஏற்படுத்திக் கொள்ளாமல் தவிர்க்கிறது ரொம்ப முக்கியங்க. உத்தியோக பணியாளர்களுடைய அன்பர்களும் அதே போல தாங்க. சக ஊழியர்கள் கூட கொஞ்சம் அனுசரித்து போகணும். கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணுங்க. இன்றைய தினம் நீங்கள் வாக்குவாதங்களை செய்து கொள்ள வேண்டாம். நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் மற்றவங்களுக்கு எளிதில் புரியாதுங்க. அதனால் உங்களுக்கான நேரம் வரும்போது நீங்கள் பேசும்போது தான் உங்களுக்கான பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கூடும். அதனால் இப்போ பேசுவதற்கு உகந்த தருணம் அல்லங்க. எந்த விதமான பேச்சுவார்த்தைகளாக இருந்தாலும் நீங்கள் நாளைக்கு வைத்துக்கலாங்க. இன்றைக்கி அலுவலக பணிகள் அதன் மூலமாக சிறப்பாக அமையும். காதல் வாழ்க்கையும் அதே போல தாங்க. உங்கள் அன்பு வென்ற மனதிற்கினிய காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் நீங்கள் உங்களது காதலரிடம் கொடுக்கக்கூடிய அன்புக்கு தாராளமான நல்ல பரிசுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுனால இன்னைக்கு நீங்கள் உங்களது மனக்குறந்த காதலருடன் அதிகமான அன்பு செலுத்தலாம். ஆனால் பொறுமையாக இருக்கணுங்க. வார்த்தைகளை கவனமாக இருக்கணும். அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷம் அதிகரிக்கீங்க. ஏற்கனவே உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய உங்களது திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதுக்குண்டான மதிப்பு, வெகுமதி, அங்கீகாரம் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கி இருக்குங்க. இருந்தாலும் இன்றைக்கி புதுசாக எதுவும் ட்ரை பண்ண வேண்டாம். நீங்கள் வழக்கமான வேலைகள் மட்டும் செய்து கொண்டு இன்றைய தினம் உங்கள் திறமைகளை நீங்கள் வெளிக்காட்டுவதற்கான சரியான தருணத்தை எதிர்நோக்கி காத்திருப்பதற்கான பிளானை உருவாக்கி கொள்வதற்கு நல்லதுங்க. நேர்மையானது நபராக நீங்கள் இன்றைக்கி அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். எந்த விதமான
காரியங்களாக இருந்தாலும் நீங்கள் வந்து நேர்மையாக இருக்கிறீங்களா, உங்களுடைய அணுகுமுறை வந்து சரியாக இருக்கா அப்படின்றத மற்றவங்க உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு தருணம் இது. அதனால் உங்களுடைய உறுதிப்பாடு கவனிக்கப்படுங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட உங்களை சுற்றி என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுறது இன்றைக்கி ரொம்ப முக்கியம். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய திறமைகள் எல்லாமே கண்டிப்பாக கவனிக்கப்படும். அதனால் தாராளமாக உங்கள் திறமைகளை நீங்கள் உங்களை வழக்கமான காரியங்களை வெளிப்படுத்தலாம். புதிதாக ஏதாவது பிளான் போடணும்னா கூட போட்டு வச்சுக்கலாங்க. ஆனால் அது செயல்படுத்துறதுல இன்றைக்கி நீங்கள் அவசரம் காட்ட வேண்டாம். இன்றைய தினம் போதைப் பொருட்கள்லாம் நீங்கள் தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. உடல் ஆரோக்கியத்துக்கு கேடு தரக்கூடிய மது, பீடி போன்ற வகைகள் மட்டுமல்ல, இந்த காரமான உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட் இதெல்லாம் தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. முடிந்த அளவுக்கு வீட்டிலேயே சமைச்சு சாப்பிட்றது உங்களுக்கு பெட்டரான ஒரு ஆப்ஷனாக அமையுங்க. ஸோ இது எல்லா விஷயத்துலையும் நீங்கள் வந்து கடைபிடிங்க. சாப்பாடு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்றைய தினம் உணவு விஷயத்தில் ஹைஜீனிக்காகவும் நீட்டாகவும் க்ளீனாகவும் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. அது மூலமாக தான் இன்றைய தினம் பல தொல்லைகளிலிருந்து நீங்கள் சமாளிக்க முடியும். புதிதாக உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுத்திக் கொள்ளாமல் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளவும் முடியுங்க. ஏன்னா இன்றைய தினம் உங்களுடைய சிந்தனை சக்தியை குறைப்பதற்கு இன்றைய தினம் தேவையில்லாத உங்களது குறுகிய மனப்பான்மையும் உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகளும் தான் காரணமாக அமைங்கிறதுனால நீங்கள் வந்து அதுக்கான பிளானை ஏற்படுத்திக் கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பிரகாசமான ஒரு நல்ல பாசிட்டிவான சிந்தனைகளோடு செயல்படுங்கள். இன்றைய தினம் நீங்கள் தேவையில்லாத சிந்தனைகளை மனதில் ஏற்படுத்திக் கொள்ளாமல் வழக்கமான வேலைகள் மட்டும் செய்து கொண்டு நீங்கள் உண்டு உங்கள் வேலையில் உண்டு என்று நிம்மதியாக இருக்க வேண்டிய ஒரு நாள் இன்றைய தினம். நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக உங்களது குடும்ப வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம் எல்லாமே இன்றைக்கி சூப்பராக இருக்குங்க. இன்றைய தினம் ஒரு நாள் மட்டும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும்னா, நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் நீங்கள் கோல்டன் கலரை பயன்படுத்தலாங்க. மேலும் உங்களுக்கான லக்கி நம்பர் 5 இன்றைக்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைய தினம் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கன்னிராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரம் வந்து நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் நீங்கள் வாழ்க்கை துணையுடன் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லதுங்க. தேவையில்லாத பேச்சுக்கெல்லாம் இன்றைக்கி குறைச்சிக்கோங்க. யாரு கூட இன்றைக்கி வாக்குவாதங்களை செய்யாமல் இருந்தீங்க அப்படின்னா இன்றைய நாள் மிக அழகாக மாறுங்க. இன்றைய தினம் உங்களது வார்த்தைகளை கனிவு வேண்டுங்க. அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு கொஞ்சம் உங்களுக்கு மந்தமான சூழ்நிலை வியாபாரத்தில் இருந்தாலும் நீங்கள் பொறுமையாக இருந்து அது எல்லாத்தையும் சிறப்பாக சமாளிக்க முடியும். உங்களுடைய வழக்கமான லாபத்தை நீங்கள் வந்து உருவாக்கி கொள்ள முடியுங்க. உங்கள் எதிர்காலத்திற்காக நல்ல ஒரு தெளிவான சிந்தனை இன்றைக்கி மேம்படக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நிறைய விஷயங்களை எதிர்காலத்துக்காக பிளான் பண்ணிக்கலாங்க. ஆனால் செயல்படுத்த வேண்டாம், நாளை செயல்படுத்திக் கொள்ளலாம். இன்றைய தினம் சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக நீங்கள் அமைப்பெறுவீங்க. இருந்தாலும் பெரிய மாற்றங்களை இன்றைய தினம் நீங்கள் யோசித்து அக்செப்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க. முடிந்த அளவுக்கு நாளைக்கு நீங்கள் அதுக்கான முடிவுகள் எடுக்கிறது நல்லது. மாற்றங்கள் குறித்து முக்கியமான முடிவுகளை நாளைக்கு எடுக்கலாம். அலுவலக பணிகள் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் நல்லா மாறுபட்ட அனுபவங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. திடீர்னு புதிய நபர்கள் வருகை தரதுனால சில சுப விரயங்கள் கூட உங்களுக்கு ஏற்படலாம். இன்றைய தினம் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். எதிர்காலம் குறித்த விஷயங்களுக்காக இன்றைய தினம் நீங்கள் நிறைய பிளானை ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நாளைக்கு இன்றைய தினம் பணத்தை மட்டும் யார்கிட்டையும் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அனைத்து நட்சத்திரக்காரர்களுமே நம்ம கன்னிராசி அன்பர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கோபத்தை கண்ட்ரோல் பண்ணியே ஆகணுங்க. கோபத்தை வந்து யார்ட்டையும் இன்றைக்கி வெளிக்காட்டாமல் நீங்கள் வந்து உங்கள் வேலையில் ஒன்று இன்று இருக்க முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டுங்க. கோவப்படுறீங்க அப்படின்னா அந்த கோபத்தினால அதுக்குண்டான விளைவுகள் வந்து நீங்கள் தான் அனுபவிக்கணுங்க. அதனால் கோபத்தினால சில தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு தியானம், யோகா போன்றவற்றை செய்யறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். தேவையில்லாத மனக்குழப்பங்களை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டாம். சாப்பாடு விஷயத்தில் கவனமாக இருங்க. பண விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. நமது கன்னிராசி அன்பர்களை ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் காத்திருக்காங்க. அதனால இன்னைக்கு பண விஷயத்துல நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருந்து முக்கியமான பணம் சம்பந்தமான எல்லா வித முடிவுகளையும் நாளைக்கு எடுத்துக்கலாங்க. இன்னைக்கு பணத்தை ஜாக்கிரதையாக பராமரிக்க வேண்டியது, பத்திரமா பூட்டி வைக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏமாறக்கூடாதுங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.